ஹாய் மக்களே, நான் இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் மஞ்சள் பாசிப்பயிரும் மலாவி பருப்பும் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான ஜாமான் வெங்காயம், கத்திரிக்காய், பழுத்த மிளகா, சோப்பு கலர் காந்தாரி மிளகாவும் பச்சை கலர் காந்தாரி மிளகாவும் மிக்ஸ் பண்ணி தான் நான் ஆட் பண்ணேன். ஸோ பருப்பில் எண்ணெய் விட்டு பருப்பை வேக வைக்கும்போது இந்த வெங்காயம், மிளகா, கத்திரிக்காய் நீங்கள் எது வேணுமா எடுத்துக்கலாம். நான் அந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் எடுத்திருந்தேன். அப்புறம் மிளகா எல்லாம் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் முழுசாக போடுறனாலும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நான் ஒரு 4 பீஸ் மட்டும் தான் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பருப்பு வச்சேங்க. அப்புறம் கீரையை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. புளிச்ச கீரையும் தண்டி கீரையும் எடுத்திருந்தேன். நல்லா வேக வச்சுட்டு மத்து இருந்துச்சுன்னா மத்தில் கடைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லாட்டி மிக்சியில் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்து தாளிப்பை செஞ்சு ஊற்றிடணுங்க. ஒரு பேன் எடுத்து எண்ணெய் விட்டு கடுகு தாளிப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவை தாளித்து நீங்கள் விட்டிங்கன்னா சூப்பரான கீரைக்கறிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் தேங்காய் பால் விட்டுருந்தேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டால் ருசியாக இருக்குங்க. கடைசியாக நெய் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கீரைக்கறி ரெடி. ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு லைக் கொடுங்க. ரேட்டின் ஹார்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. நீங்கள் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணாலும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.